விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். சவுக்கு சங்கர் எங்கே இருக்கிறார்? சவுக்கு சங்கருக்கு என்ன ஆச்சு? சவுக்கு சங்கருடைய தற்போதைய நிலைமை என்ன? எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த போன் கால்ல ஒன் லைன்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால் சொல்ல முடியாது தம்பி, பேச முடியாது தம்பின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொன்னார் என்பதை பற்றி தான், சவுக்கு சங்கரை பற்றி அவர் என்ன சொன்னார் என்பதை பற்றி தான் இந்த காணொலியை நாம விரிவாக பார்க்க போகிறோம். அவருக்கு என்ன நடந்தது என்பதையும் விரிவாக நாம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இது வரைக்கும் சவுக்கு சங்கர் குறித்தான நான் கொடுத்த அப்டேட் எல்லாமே கரெக்டா இருந்திருக்கும். அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. கடைசியா அந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பு தேதியை வெளியிடுற அன்னைக்கு கரெக்டா ஒரு 3 மணிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சவுக்கு சங்கர் இன்னைக்கு வெளியில வராரு, இன்னையிலிருந்து தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிடுவார் சொல்லிட்டு அன்றைக்கு 3 மணிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2 மணிக்கெல்லாம் ஷூட் ஆரம்பிச்சு எடிட் பண்ணி ஒரு 3:30 போட்டுட்டேன். போட்ட பிறகு சரியாக 4:05 4:10 இந்த டைம்ல அவருடைய எக்ஸ் வலைதளத்துல அவருடைய புகைப்படத்தை போட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டை போட்டுட்டு அவர் முதலாக வெளியில வராரு. அவர் அந்த ட்வீட் போட்டோன்னே நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பிறகு சவுக்கு சங்கர் வெளியில வருவார்னு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே அவர் வந்து வெளியில வந்துட்டாரு. நிறைய பேர் கேட்டீங்க, என்னங்க வீடியோ போடல 2 நாள் கேட்டீங்க. ஆமா, அவர் எப்படி அப்பதான் வெளியிலேயே வராரு ஆளு. வெளியில வந்த உடனே வீடியோ எப்படி போட முடியும்? எடிட்டர்ல, அப்புறம் கேமராமேன்ல, கேமரால எதுவுமே கிடையாது. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு 2 டேஸ்ல வீடியோ கண்டினியூவா அவரோட வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்க அவருடைய ஃபேன் வந்து நிறுத்தினாங்க. அப்போ நாம கடைசியாக அவர் வந்து வெளியில வந்த வரைக்குமே நாம வந்து உறுதியான சரியான தகவல்களை தொடர்ச்சியாக நான் கொடுத்துட்டு இருந்தேன். இதுல எந்த விதமான பிழையும் நான் பிழையான தகவலை நான் கொடுக்கல. அது அந்த திருப்தி எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு வந்த ஒரு போன் கால் இருக்குல்ல, அதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் நாம பேசுவோம், சரியா? சவுக்கு சங்கர் என்ற ஒற்றை நபரின் மீது இந்த ஆளும் அதிகார வர்க்கம் எவ்வளவு அடக்குமுறையை பிரயோகிக்குதுன்னு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. மிரட்டி காசு வாங்குறாரு, அதிகாரிகளுக்கு எதிராக பேசுறாரு, அரசு கிட்ட பணம் வாங்குறாரு, அந்த கட்சிகிட்ட பணம் வாங்குறாரு, இந்த கட்சிகிட்ட பணம் வாங்குறாரு. அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குதுதான். நாம அதுக்குள்ள போகல. ஏன்னா இந்த உலகத்துல எவனும் கிளீன் ஹேண்டு கிடையாது. எல்லாரும் பிழைத்தாக வேண்டும். எவனுமே கிளீன் ஹேண்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் அவர் எதற்காக யாருக்காக குரல் கொடுக்கிறாருன்னு அதை நாம பார்க்கணும்ல. அவர் கொடுக்கக்கூடிய குரல் என்பது ஆளும் அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்களை நோக்கி கொடுக்கிறாரு. அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அவர் வந்து ஆளும் அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்களை நோக்கி தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக்கிட்டு வராரு. குறிப்பா சொல்லணும்னா அரசு அதிகாரிகளுக்கு எதிராக குரல் அதிக அளவு கொடுப்பாங்க. ஏன்னா பெரும்பாலானோர் மீடியாவில் இருக்க எல்லாருமே அரசியல்வாதிகளை வந்து எவ்வளவு நாளும் போட்டு அடிப்பாங்களே தவிர அதிகாரிகளின் பக்கம் கை வைக்க மாட்டாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் ஒருவர் தான் அதிகாரிகளின் மீது கை வைத்ததால இன்றைக்கு மொத்த அரசு இயந்திரமும் அவருக்கு வந்து கட்டங்கட்ட பாக்குது. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் மேல வந்து அவருடைய அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியருக்கு கூகுள் பேல பணம் அனுப்பி எங்களை மிரட்டி பணம் வாங்கிட்டாரு. நாங்க அவர் அலுவலகத்துக்கு பேச போகும்போது எங்களை அடிச்சு துன்புறுத்திட்டாங்க. சவுக்கு சங்கர், மாலதி மற்றும் நிதிஷ் இவங்க மற்றும் பலர்னு எஃப்ஐஆர் போட்டு அந்த மற்றும் பலர்ல அந்த ஆபீஸ்ல லைட் மேனு, கேமராமேனு, எடிட்டரு, கூட்ட வரவன், பெருக்க வரவன், ஒட்டனடிக்க வரவன், குப்பை வார வரவன் சொல்லி அத்தனை பேர் மாதிரியும் பொய் வழக்குகளை போட்டு, பொய் வழக்கோ மெய் வழக்கோ ஆக மொத்தம் வழக்குகளை போட்டு அந்த டீமையே முடக்கி சில்லா சதைச்சிடுச்சு இந்த காவல்துறை. அப்புறம் சவுக்கு சங்கரை கைது பண்றாங்க. மாலதி, நிதிஷ் இவங்கெல்லாம் வந்து தலைமறைவு ஆகுறாங்க. அப்புறம் எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்குமே வந்து தெரியல. பிறகு சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வேண்டும். ஏன்னா அவர் வந்து உடல்நிலை சரியில்லை. அவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு வந்து இதய பிரச்சனை இருக்கிறது. அதனால சிகிச்சை எடுப்பதற்கு அவர் வந்து நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு ஆட்கொளர் மனு, ஏபிஎஸ் கார்பஸ் மனுவும் பெட்டிஷனும் போடுறாங்க. அவருக்கு மெடிக்கல் சம்பந்தமாக அவருக்கு ஜாமீன் கொடுன்னு சொல்லிட்டு 2 பெட்டிஷனையும் போடுறாங்க. அந்த 2 பெட்டிஷனையும் விசாரிச்சுட்டு சரி, இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதது சரிதான், அதனால இவருக்கு வந்து நாங்க நிபந்தனை ஜாமீன் விதிக்கிறோம் சொல்லி மார்ச் 27ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த ஜாமீன் வரைக்கும் தான் அவர் வந்து இந்த மருத்துவ சிகிச்சையாக வெளியில இருக்கான். அதன் பிறகு வந்து அவர் ஆஜராகிடணும். எப்படி ஸ்டேஷன்ல போயிட்டு அவரே ஆஜராகிடணும், அவர் சிறைக்கு மீண்டும் திரும்ப போயிடணும். ஆனால் சவுக்கு சங்கர் என்ன பண்றாருன்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு மீண்டும் வெளியில வந்து ஜாமீன்ல வெளியில வந்து அன்னைக்கே போயிட்டு வீடியோ போடுறாரு. அப்போ மீண்டும் கைதாக வேண்டிய ஒரு சூழல் நெருக்கடி ஏற்படும் பொழுது, ஏன்னா காவல்துறை தொடர்ச்சியாக போய் நீதிமன்றத்தில் போயிட்டு இவர் ஜாமீன் நிபந்தனையை மீறாரு, மருத்துவ காரணங்களை காட்டிதான் இவர் வந்து ஜாமீன் வாங்கினாரு. ஆனால் தொடர்ச்சியாக அரசியல் கருத்துக்களை வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. நிபந்தனை மீறிட்டாரு. அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்னு காவல்துறை நீதிமன்றத்துக்கு போன உடனே ஆல் அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. மாலதியில இருந்து நிதிஷ்ல இருந்து அத்தனை பேருமே அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக அப்படியே அப்ஸ்காண்ட்லயே இருக்கிறாங்க. புரியுங்களா? அப்போ தேர்தல் அறிவிப்பு வெளியிடுற அன்னைக்கு ஈவினிங் வந்து அவர் வெளியில வருவாருன்னு நாம சொல்லியிருந்தோம். அதே போல ஒரு 4 மணிக்கு ஒரு பதிவை போட்டுட்டு வெளியில வராரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு தொடர்ச்சியாக காணொலிகளை இந்த அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிரான காணொலிகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டு வருகிறார்.
அப்பவும் காவல்துறை வந்து தீவிரமாக தேட ஆரம்பிக்குது, அந்த வீடியோக்களை முடக்க நினைக்குது. அவர் சேனல்ல ஃபர்ஸ்ட் விடல, வெளியில இருக்கக்கூடிய சேனலுக்கு தான் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் அனுப்புறாங்க. அந்த சேனல்ஸ் வந்து அவங்களோட லோகோவை போட்டு அவங்க சேனல்ல வந்து வீடியோஸ் போடுறாங்க. அப்ப இந்த வீடியோஸை தடுக்கணும், ஏன்னா திமுகவுக்கு தொடர்ச்சியாக தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் அந்த காணொலிகளை வெளியிட்டதோ அத்தனை யூடியூப் சேனலுக்குமே இவங்க வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. நோட்டீஸ் அனுப்பி விசாரணைக்கு வாங்கன்னு அழைச்சு எல்லாரையும் அழைச்சு கேட்கறாங்க, உங்களுக்கு வீடியோ எங்க இருந்து வந்துச்சு, இந்த வீடியோவை யாரு கொடுத்தா, எதுக்காக இந்த வீடியோவை போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும், ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அண்ணன் கல்யாண சுந்தரன் அவர்களை கூட கூப்பிட்டு காவல்துறை வந்து விசாரிச்சிருந்தது. எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னாக்க, இது வெளியிடுவது எங்கள் உரிமைங்க, உங்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் பிரச்சனை, நீங்க போய் அவரை போய் கேளுங்க, எங்களையாங்க கேட்கறீங்க, உங்களால பிடிக்க முடியலாம் விடுங்க, எங்களையா வந்து தொல்லப்படுறீங்கன்னு எல்லா யூடியூபர்ஸும் அடிச்சு பேசின உடனே காவல்துறை மற்ற யூடியூபர்ல மிரட்டுவதை நிறுத்திடுச்சு. அதன் பிறகும் காணொலி வந்து வெளியாகிட்டே இருந்துச்சு. அது காவல்துறைக்கு தொடர்ச்சியாக ஒரு எரிச்சலூட்டும் விஷயமாக இருந்தது. அது மட்டும் அல்லாமல் சவுக்கு சங்கரனுடைய ஜாமீனும் ரத்தாயிடுச்சு இல்லைங்களா, ஜாமீன் வந்து கால அளவு முடிஞ்சிருச்சு, ஜாமீன் கால அளவு முடிஞ்சிருச்சு. மார்ச் 25 27 அவருடைய ஜாமீன் கால அளவு முடியுது. அவர் வந்து மீண்டும் சிறைக்கு போயிருக்கணும், நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜராயிருக்கணும், ஆனா தலைமறைவாக இருக்கிறார். புரியுங்களா? அப்ப இவர் தேடப்படும் குற்றவாளியாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக காவல்துறை ரொம்ப தீவிரமாக தேடி வந்ததுல இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. நான் ஒரு கால் வந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த கால்ல அவர் என்ன பேசினாருனாக்க, தம்பி சவுக்கு சங்கரை புழல் சிறையில கைது பண்ணி வச்சிருக்காங்க, சவுக்கு சங்கர் மற்றும் மாலதி இவங்க இருவரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள், புழல் சிறையில இப்பொழுது இருக்கிறார்கள். இந்த ஒன்லைன் மட்டும் தான் சொன்னாரு. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத தம்பி, எங்களுக்கு இதுக்கு மேல என்கிட்ட கேட்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டார். அவ்வளவுதான், இதுக்கு மேல என்கிட்ட கேட்காத, காலை கட் பண்ணிட்டாரு. இது உண்மையா பொய்யான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் இந்த கால் வந்த உடனே நான் டக்குன்னு வீடியோவுக்கு ஷூட்ல உட்காந்துட்டேன். ஏன்னு கேள்வி சொல்லுங்க. ஒருவேளை சவுக்கு சங்கர் மாலதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் அது இந்த தமிழ்நாடு மக்களுக்கு தெரியணும், தமிழ்நாடு மக்களுக்கு தெரிந்திருக்கணும். இல்லைன்னா இந்த காவல்துறை என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல, ஆளும் அதிகார வர்க்கம் என்ன பண்ணணும்னு தெரியும்ல. அப்போ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சாதான் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, இனிமே நாம அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதிகார வர்க்கத்தினுடைய கையை கட்டி போடலாம். அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு தகவல் தான் வந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உண்மையாக இருந்தால் இந்த காணொலியை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா ஓகே, அரெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஒருவேளை அவர் கைது செய்யப்படலைனாக்க கைது செய்யப்படாமலே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். நான் இப்ப எதுக்காக இந்த காணொலியை போடுறேன்ற அந்த நோக்கம் உங்களுக்கு புரியுதா? அவர் கைது செய்யப்பட்டார், அந்த விஷயம் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். இதுக்கு மேல நான் விலாவரியா உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது கொஞ்சம் 75% நம்பகமான தகவல் தான். அவர் கைது செய்யப்பட்டிருக்கான்ற தகவல் 75% நம்பகமான தகவல். மீதி 25% எனக்கு டவுட்டா இருக்கு. இதுக்கு மேல என்னால தோண்டி அவர்கிட்ட கேட்க முடியல, டீட்டெயிலா விசாரிக்கவும் முடியல. இது வரைக்கும் நான் கரெக்டா சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு விஷயத்துல இதெல்லாம் நடந்துட்டு வந்திருக்குன்னு. ஆனா இந்த விஷயத்துல என்னால அடிச்சு 100% உறுதியா சொல்ல முடியாது. இப்படி ஒரு சம்பவம் தற்பொழுது நிகழ்ந்திருக்கிறது. ஒருவேளை சவுக்கு சங்கர் மாலதி இவங்க இருவரில் ஒருவருக்கு ஏதேனும் ஒன்று ஆனால் கூட இந்த திமுக அரசு மட்டும்தான் காரணம், இந்த திமுக அரசு மட்டும்தான் காரணம். இந்த தமிழ்நாடு மக்கள் நினைவு வைத்துங்க, ஞாபகம் வைத்துங்க. ஒரே ஒரு காரணம், இந்த திமுக அரசு மட்டும்தான். அதுக்காக தான் நான் இப்போ உட்காந்து பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடப்பது நாளை எனக்கு நடக்கலாம், அடுத்த நாள் உங்களுக்கு நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஒரு யூடியூபரை பார்த்து ஒரு அரசு எந்திரமே, ஒரு பெரிய கட்சியே இவ்வளவு இறங்கி வேலை செய்ய வேண்டிய தேவை என்ன? சொல்லுங்க பாப்பா. உன் மடியில காணாம நீ சைலண்டா இருக்க வேண்டியதானே? அப்ப இந்த திமுக அரசு எல்லாரையும் முடக்க பாக்குது. எல்லாரையும் எவெல்லாம் குரல் கொடுக்கிறானோ அத்தனை பேருக்கும் எந்த வகையில மிரட்டல் கொடுக்கணுமோ அந்த வகையில மிரட்டல் கொடுக்குது, அவங்கள மிரட்டுது. நீ என்னை பத்தி பேசவே பேசாத. இப்படி எந்த ஒரு ஆட்சியுமே நாங்க பார்த்தது இல்லை. கருணாநிதி ஆட்சியில கூட இப்படிப்பட்ட தொல்லைகள் கிடையாது. அதிமுக ஆட்சியெல்லாம் சொல்லவே வேணாம். வரவன் போறவன் கண்ட கழிசடையெல்லாம் அதிமுகவை திட்டும். வரோம் போறோம் போக்குல திட்டிட்டு போவான். அதிமுக தலைவர் கட்டுக்க அட போயா அவன் கத்திட்டு கிடக்குறான், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க அப்படியே இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்டாலின் அரசு தனக்கு எதிராக ஒரு அதிருப்தி குரல் வந்தா, எவனா ஒருத்தவன் குரல் கொடுத்தானா அவனை அப்படியே நசிக்கிடணும்னு துடிக்குது. அவனை விடவே கூடாது, அவனை எப்படியாவது நசிக்கிடணும், அவனுடைய வம்சத்தையே அழிச்சிடுன்ற அளவுக்கு இவனுக்கு இறங்கி இருக்கிறான்னா எப்படி கேடுகட்ட ஒரு ஆட்சி இங்க நடந்திருக்குன்னு பாருங்க. அப்போ இவனுக்கு ஊழலை பத்தி நம்ம யாருமே பேசக்கூடாதா? இவனுக்கு செய்யக்கூடிய அராஜகத்தை பத்தி யாரும் பேசக்கூடாதா? இவனுக்கு செய்யக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி யாரும் பேசக்கூடியதா? திமுக பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சா யாரும் அதை பத்தி பேசக்கூடாதா? திமுக போதைப் பொருள் வித்தா அதை பத்தி யாரும் பேசக்கூடாதா?
எங்க மண்ணியா, எங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க தான் ஏன் குரல் கொடுப்போம்? அப்போ இவனுங்க தான் வெளியில போய் பேசுறானுங்க, ஜனநாயகம், சமத்துவம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை சொல்லிட்டு இவனுங்க தான் வாய்க்கிழிய ஒவ்வொரு தெருவா போய் முழங்குறானுங்க. ஆனா இவனுங்கள்ட்ட அது ஒண்ணு கூட இல்லை. உச்சப்பட்ட சர்வாதிகார ஆட்சி இது. இங்க கருத்து சுதந்திரம் இல்ல, பேச்சு சுதந்திரம் இல்ல, எழுத்து சுதந்திரம் இல்ல, எந்த சுதந்திரமும் இல்ல. இந்த தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு அடிமையாலாம் தான் இருக்கீங்க. கேட்டா 1000 ரூபாய் கொடுத்துறான், யாராவது 1000 கொடுப்பான். இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்களே திருப்தி அடைஞ்சுக்கிறீங்க. உங்களை நாங்க எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. கண்ணை திறந்து பாருங்க, இந்த திமுக ஆட்சியில் என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 2.5 வயசு பொன் குழந்தையில இருந்து 80 வயசு கேள்வி வரைக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல. இன்னைக்கு சாதாரண கிராமத்துல இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துல கூட கஞ்சா பழக்கம் உள்ள நுழைஞ்சிருக்குதுன்னா யாராலங்க அது? திமுக ஆட்சியில தானே நடந்திருக்கு. இன்றைக்கு பட்டியலின சமூக மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்குதுன்னா யார் ஆட்சியில இங்க நடந்திருக்கு? அரசினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கு, போய் சரி பாருங்க நீங்க. அப்ப இத்தகைய ஆட்சி நமக்கு தேவையா? எல்லாரையும் முடிக்கிட்டு தனக்கு எதிரான குரல் ஒண்ணு கூட வெளியில வரக்கூடாதுன்னு எல்லாரையும் போய் இந்த திமுக அரசு முடக்குதுன்னாக்க இப்பேற்பட்ட சர்வாதிகார ஆட்சி நமக்கு தேவையா என்று இந்த தமிழ்நாடு மக்கள் முடிவெடுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், சவுக்கு சங்கருக்கோ மாலதிக்கோ இருவரில் ஒருவருக்கு ஏதேனும் ஆனுச்சுன்னா அதற்கு முழுக்க காரணம் இந்த திமுக அரசு தான். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தொட்டதனால். சவுக்கு சங்கர் ஒரு ஆள் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க டீட்டெயிலா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையா போட்டு அடிச்சது சவுக்கு சங்கர் ஒரு ஆள் தான். இதுல சிக்கனா திமுகவினுடைய மருமகன் வரைக்கும் சிக்குவாங்க. எப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மருமகன் வரைக்கும் சிக்குவார், ஒரு அமைச்சர் சிக்குவார், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் சிக்குவாரு, காவல்துறை அதிகாரிகள் போலி என்கவுண்டர் திருவேங்கடத்தை செஞ்சாங்களா போலி என்கவுண்டர், அந்த காவல்துறை அதிகாரிகள் சிக்குவாங்க. இவனுக்கு அத்தனை பேரும் சிக்குவானுங்க. அதனாலதான் சவுக்கு சங்கரம் முடிச்சு விடுறதுக்கு இவங்க எல்லாம் பிளான் போட்டு இன்றைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சவுக்கு சங்கர் மேல கொலவெறியில இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷம் சவுக்கு சங்கர் பேசிட்டு வராது, இத்தனை வருஷம் இவருக்கு மேல கொடுத்த அந்த டைட்டை இன்னைக்கு ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அவர் தொட்டிருக்காரு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அவர் பேசியிருக்காரு. இதுதான் உண்மையான காரணம். தமிழ்நாடு மக்கள் நீங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாருங்க, இருக்கிற விஷயத்த உங்க கண்ணு முன்னாடி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பாருங்க, நீங்க முடிவெடுங்க. இத்தகைய சதிகார கொடுங்கோலன் ஆட்சி நமக்கு தேவையான நீங்கள் முடிவெடுங்க. நன்றி.